அன்பு நேயர்களே, கனவு பலிக்குமா? அதாவது கனவு கண்டுகொண்டே இருப்பார்கள், செயலாற்ற மாட்டார்கள். இது ஒரு வகை. சிலர் கனவு காணுவார்கள், அதன்படியே செயலாற்றி வெற்றி அடைவார்கள். இது ஒரு வகை. உண்மையாகவே உறக்கத்தில் காணும் கனவு பலித்துவிடும். அடியேனின் வாழ்க்கையில் இப்படித்தான் காணும் கனவுகள் பலித்து விடுகின்றன. அடியேன் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த பொழுது வந்த முதல் கனவு. சிறு வயது முதலே துர்க்கை அம்மன் தான் அடியேனுக்கு விருப்பமுள்ள தெய்வமாய் இருந்தது. அது ஏனென்று தெரியாத என் அன்னைக்குத்தான் தெரியும். அப்பொழுது முதலில் ஒரு கனவு. நான் எங்கோ பூக்களை பறித்து கொண்டு இருப்பது போலவும் ஒருவர் துரத்துவது போலவும் உடனே பயந்து கொண்டு நான் மிகவும் உயரமான இடத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கிறேன். உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று வேறு சொல்கிறேன். ஆனால் துரத்தி வந்த நபரோ, நீ எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உன்னை பிடிக்காமல் விடமாட்டேன் அப்படி என்கிறார். கனவு கலைந்தது. இந்த கனவை யாரிடம் சொல்வது? ஒரு கூச்சமான கனவு அல்லவா? இதெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். நம்ம அம்மாவிடம் கூட சொல்ல முடியாது. அடியேன் கனவு கண்டு ஒரு 2-3 நாட்களில் அறிந்த பெண்மணி, அதாவது நடுத்தர வயது மாது, நான் சிறு பெண்ணாய் இருந்தாலும் அவர் எனக்கு வயதில் மூத்த ஒரு தோழி என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு அடியேனை மிகவும் பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும். அவர் அப்படித்தான். நான் ஒரு வினோதமான கனவு கண்டேன். யாரோ ஒருவர் வந்து உனது கையை பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறார். நான் கத்துகிறேன், விட்டுவிடு விட்டுவிடு என்று. அவர் விடவே இல்லை. இது என்ன கனவு என்று தெரியவில்லையே அப்படி என்று என்னிடம் கூறினார். ஆனால் அப்படித்தான் என் கணவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். ஏனென்றால் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு ஜாதகம் பார்த்தார்கள். வீட்டில்தான் ஜாதகம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஜாதகம் பார்த்தார்கள். முதலில் எனது தந்தையார் அவரது மடியில் என்னை அமர்த்தி வைத்திருந்தார்கள். ஜாதகம் பார்த்தவரோ எடுத்தவுடன் இதை தான் சொன்னார். வடக்கில் இருந்து உன் மகளுக்கு மாப்பிள்ளை வருவான், தேடி கொண்டு வருவான் அப்படி என்று சொல்லிவிட்டு சிரித்தார். என் அப்பாவோ, என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? குழந்தை ஆயிற்றே, விளையாட்டுக்கு சொல்கிறீர்களா என்று கேட்க, இல்லை இல்லை உண்மைதான் அப்படி என்று கூறினார். என் அப்பாவோ என்னை மிகவும் கொஞ்சி விளையாடினார். யார் அந்த மாப்பிள்ளை என்று தெரியவில்லையே என்று. எனக்கோ சிறு குழந்தையாக இருந்தாலும் மிகவும் கூச்சமாக ஓடியே போய்விட்டேன். என்னவென்றே புரியாத ஒரு வயது அல்லவா, விளையாட்டு பருவம். அப்பொழுதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் பார்த்துதான் ஜாதகம் சொன்னார்கள். அவர் சொன்னதும் அடியேன் கண்ட கனவும் எனது வயதில் மூத்த தோழியாக உள்ள அம்மா ஸ்தானத்தில் உள்ளவர் அவர் கண்ட கனவும் ஒரு சேர பலித்தது. எங்களது குலதெய்வம், நாங்கள் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது, அதாவது முதலில் சென்னையில் தனியார் பள்ளியில் எனது கணவர் வேலையில் அமர்ந்த பொழுது சம்பள உயர்வு கேட்டார் என்பதற்காக வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். எங்களுக்கு ஊரில் நஞ்சை நிலங்கள் எல்லாம் நிறைய சொத்துக்கள் உண்டு. ஆனாலும் அதை பராமரிக்க
சரியான ஆட்கள் இல்லாததால் எந்த வருமானமும் நிலத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. சம்பளத்தை நம்பிதான் எங்களது வாழ்க்கை. என் கணவரோ கலங்கி விட்டார். அதாவது அவர்கள் மெமோ கொடுத்து ஒரு 3 நாட்களில் பச்சையப்பன் மேல்நிலை பள்ளியில் இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. எங்களால் நம்பவே முடியவில்லை. என் கணவர் போனவுடன் வேலையில் சேர்த்து கொண்டார்கள். இது எப்படி நடந்தது என்ன என்றெல்லாம் தெரியவே இல்லை. மிகவும் ஆச்சரியம், சந்தோஷம். எப்படியோ எங்களுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது. இது எப்படி சாத்தியம்? சிபாரிசின் பேரில் தானே அங்கே பெரும்பாலும் வேலை கிடைக்கும். அப்படி என்று எனது கணவர் தோண்டி துருவி ஆராய்ந்த வண்ணமே இருந்தார். கிட்டத்தட்ட 1 வருடமாக இந்த வேலையில் ஈடுபட்டார். அப்பொழுதுதான் மேலிடத்தில் ஒரு பதில் வந்தது. ஒரு பெயரை குறிப்பிட்டு, இந்த பெயர் உள்ளவர்தான் காவல்துறையில் பெரிய அதிகாரியாக இருக்கிறார், அவர்தான் உங்கள் பெயரை சிபாரிசு செய்தார் அப்படி என்று. உண்மையாகவே எங்களுக்கு யாரையும் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் சென்னை வந்த புதிதில் எங்களுக்கு எப்படி தெரியும்? என் கணவருக்கு வேண்டுமானால் சென்னை நன்றாக அத்துப்படி. ஏனென்றால் அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தது, வேலை கிடைத்ததும் சென்னையில் தானே. அப்படி இருந்தாலும் அவருக்கு இவர்களை எல்லாம் தெரியாது. அந்த பெயரோ எங்களது குலதெய்வத்தின் பெயர்தான். குலதெய்வம் எங்களுக்கு நல்ல வழி காட்டியது. இப்படி கனவில்தான் எங்கள் தெய்வங்கள் ஒரு விஷயத்தையும் உணர்த்தி கொண்டே வருகின்றன. அதாவது நட்பு வட்டங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்றாலும் கனவு கண்டுவிடுவேன், மனதிற்குள் வைத்துக்கொள்வேன். பெரும்பாலும் இப்படித்தான் என் அன்னையிடம் வேண்டுவது. அம்மா தாயே, கெட்ட கனவாக மட்டும் எதையும் அடியனுக்கு காட்டிவிடாதே என்பதுதான். அன்பு நேயர்களே, கனவு பலிக்கிறது தான். இதுவும் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமோ என்னவோ தெரியவில்லை. அன்பு நேயர்களே, இப்படி நம் தெய்வங்களை பற்றி அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் நம் தெய்வங்கள் அப்படிப்பட்டவை. இதற்கு நாம் நமது பரிபூரணமான பக்தியையும் அன்பையும் அவர்கள் மீது வைக்க வேண்டும். அன்பு நேயர்களே,